ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அட்டன் கேக்ஸ். இன்றைக்கி ஒரு வென்யூ செட்டப் கேக் ஆர்டர் பார்த்துடலாமா? இந்த கேக் வந்து ஒரு கஸ்டமர் எனக்கு லாஸ்ட் 2 days பிஃபோர் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக எனக்கு வந்து வென்யூவில் கேக் வந்து செட்டப் பண்ணணும். 5 kgs வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக் கேட்டிருந்தாங்க. வித் வந்து சிம்பிள் டிசைன். எனக்கு எதுவும் பெருசாக வந்து ஃபவுண்டன் ஒர்க்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். கஸ்டமைஸ் டாப்பர் ரெடி பண்ணியிருந்தோம். 10 கப் கேக்ஸ் கேட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் வென்யூ செட்டப்புக்கு நம்ம வந்தாச்சு. வந்தோடனே பார்த்தா ஒரே பிங்காக சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாருக்கும் நேராக வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பாட்டம் டியரை வச்சாச்சு. அதுக்கப்புறமேலு டால்ஸ் ஒன்னானே சப்போர்ட்டுக்கு கொடுத்தாச்சு. அதுக்குள்ளே குட்டி பாப்பாவுக்கு பக்கத்தில் வந்து ஃபோட்டோ ஷூட் போயிட்டு இருந்தது. ப்ரிட்டியாக எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. க்யூட் ஏஞ்சல் பாப்பாவும் வந்து பிளாக் தீம் ட்ரெஸ்ஸில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு க்யூட்டாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம வேலையும் பார்ப்போம்னு சொல்லிவிட்டு நானும் வந்து என் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லா டவல்ஸையும் வச்சாச்சு. அதுக்கப்புறமேல் நம்மள்கிட்ட ஸ்பேஸர் பாக்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸ்பேஸர் பாக்ஸ் ஃபுல் ஆஃப் கலர்ஃபுல் பால்ஸ் வித் லைட்ஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணி அதையும் நீட்டாக எடுத்துகிட்டு போய் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்பேஸர் பாக்ஸு செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேல அந்த லைட்டை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு டாப் டியரையும் மேலே ப்ளேஸ் பண்ணினதுக்கப்புறமேல ஹாப்பி பர்த்டே டாப்பர், அப்புறம் மோலின் குட்டி பாப்பாவோட கஸ்டமைஸ்டு டாப்பர் அந்த நேமையும் செட் கேக் செட் பண்ணியாச்சு. அவ்வளோதானே அப்படின்னு சொல்லாதீங்க. இனிமேல் தான் டெக்கரேஷன் பார்ட்டே இருக்குது. குட்டி குட்டி கலர் பால்ஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் கிளைண்ட் கேட்ட மாதிரி குட்டி குட்டி கோல்டன் ஸ்டார்ஸ் கேட்டிருந்தாங்க. அதையும் நம்ம அங்கே ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமேல் தான் கேக் வந்து ஃபினிஷே ஆச்சு. இது ஜஸ்ட் பிளெயின். இதுக்கப்புறமேலு தான் வந்து ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் இன்னமும் செமையாக ஜுவலிக்க போது நம்மளோட கேக். நிறையா ஸ்டார்ஸ் இல்லைங்க, குட்டி குட்டியாக இருக்கிறது இல்லையா, அதனால் அதை செட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அப்புறம் மேம் வந்துட்டு கேட்டாங்க எவ்வளோ நேரங்க என்ன ஆகும் அப்படின்னு. இல்லை மேம் ஆல்மோஸ்ட் டன் அப்படின்னு சொல்லிட்டு மேம் கிட்டேயும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேல் குட்டி குட்டியான கப் கேக்ஸை எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த சைடு வந்து கப் கேக் வீல்ஸில் கொஞ்சம், இங்கே வந்து ஒரு டேபிளில் கப் கேக்ஸும் வைக்க சொன்னாங்க. இது ரெண்டையும் நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு. செட் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் என்னங்க, ஃபோட்டோஷூட் தான் நம்ம கேக்கோடது. கேக்குக்குன்னு தனியாக வீடியோஸு ஃபோட்டோஸுன்னு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் மோலின் பாப்பாவோட கேக் கட்டிங்காக. ஒரு வழியாக செட் பண்ணி முடிச்சாச்சுங்க. எப்படி இருக்குது நம்ம கேக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மோலின் குட்டியுமே சூப்பராக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் கேக் கட் பண்ணுறதை பார்த்தோம். எவ்வளோ க்யூட்டாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.